பிரம்மதேவா தந்தையே பரமேஸ்வரா அப்பா அருமையா போச்சு. ஏன்னா இந்த பக்கம் ஒரு கால் தான் வாதம் நினைச்சேன். ஆமா ஒரு கால் வந்துச்சா உலகாலும் பரமனுக்கு ஒரு கால் வாதம் பழமொழி உண்டு. ஆமா யோ என்னையாச்சு புடி மச்சான் என்ன மச்சாச்சு ஒண்ணு இல்ல ஒரு அசூர வந்தா அடே அப்பா உனக்கு என்ன ஆச்சு அவளை சுந்தரம் போயிடுச்சு. அடியான் அடி ஈஸ்வரன் தான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஆமா அதனால அடே சாமி காலு எல்லாமே பெண்டாட் இருக்குது இன்னைக்கு. காலு கீழே குனியா ஏய் மகனே பிரம்மா எப்ப மருமகளை என்னப்பா சொல்லுங்க இல்லப்பா உங்க பாக்கலான்னு வந்தேன் பறக்கல ஒரு குளிர கால விட்டோம். நான் ஏதோ இந்த பக்கம் சத்தம் போடுறாங்கன்னு வந்தேன். நானும் அப்படிதான் படியளக்க வந்தேன். ஏன் மச்சான் ஓடுற சொல்லிவிடாதீங்க நீங்க. நான் சொல்ல மாட்டேன். நீங்க வாய் தர சொல்லிவிடாதீங்க ஃபர்ஸ்ட். சரி வாங்க. நீங்க சொல்லிவிடாத அப்பா மாட்டி இல்ல இல்ல பனிஷ்மென்ட் பேசிட்டு இருக்கீங்க. இது வந்து எங்களுக்குள்ளார ஒரு ரகசியம். நாங்க அப்படியே சுத்தி பார்க்கலாம்னு வந்தோமா. ஓ என்னாட்டம் என்ன நாளெல்லாம் கூட வார வாரம் இல்ல மருமகளே அப்படியே படியாள விட்டு அப்படி வந்த கலப்பு என்ன இது புடிச்சீங்க ஐட்ட குமிஞ்சு குமிஞ்சு அளவு கூட இருக்கு. இல்ல படி அளக்கும் போது குமிஞ்சு அளக்கறல்ல. ஆமா அந்த அல்லை புடிச்சிக்கிச்சு. அடுத்து அந்த அல்லை புடிச்சிக்கிச்சு. அதேதான். ஆமா வேதிர் பண்ணுனே. ஏய் கோவத்தை பத்தாதி கோவார வேறண்டா உனக்கு இரண்டதெல்லாம் பயமா. சரி யோ என்ன அடா உடானால ஆளாளுக்கு அங்க ஓடுங்க. இருடா. ஏடா முழுக்கவே நினைஞ்ச பின்னாடி முக்காடு தேவையில்ல. சரி மச்சான் அது இதுதான் மச்சான் இருக்கு. கம்முன்னு தான் இந்த தொலை வேண்டித்தானே. நான் கம்பெனி தான் இருந்தேன். ஏயா அவனா சண்டை போடுறேன். இது ஒரு அக்கமோர் எடுக்கிறேன். ஒரு சூழ்நிலை வச்சிடறேன். எல்லாத்தையும் கூட ஒரு பக்கமா வந்து வதங்கட்டுறோம். நான் பிறக்க வைக்கவில்லை. யாரு போடுறது? மோருக்கே வந்துட்டு மொந்தைய பிறக்க வைக்கணும். அங்கேயுமா வந்தான் உன்னை கொன்னே போடுவேன். மருமகன் அங்கேயுமா வந்தான். ஏமா அங்கி போனா டே காலுக்காரா வெளுத்து விட்டான்டா. ஏமா ஒண்ணி ஐயோ எனக்கு தொடையெல்லாம் முன்னா போச்சுடா. மாவுட கால வச்சிட்டு பாரு. சரி ஆகட்டும். அதாவது நான் பிறக்க வைக்கலப்பா. அதாவது எனக்கும் ஆதி சத்தி பிறகு வச்சுட்டா. சத்திக்கும் எனக்கு சத்திக்கும் எனக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. ரெண்டு பேரும் வாக்குவாதம். ஆமா ஏன் வந்து சக்தி பெரிதா சிவன் பெரிதா என்ற வாக்குவாதம். மறுமுறையாக உன் தங்கச்சி உன்னைய பெருசா பேச நான் உன்னை சிங்காரம் என்ன கேளுடா. அதாவது ஒரு பொம்பளைங்க பிறந்து விட்ட பெருசா பேசிவிட்டா உடனே வந்து புருஷனாருன்னு சூடு கோவம் வந்துருமா. ஏன்னு கேளு மச்சான். பொம்பளைங்க ஏன்னு கேளு. இன்னைக்குமே பொம்பளைங்க பாரு பிறக்கிறது ஓட்ட குடிசையில ஒப்பேரி பாட்டு பாடுறது எப்படி எனக்கு சாட்டை திருநீரு சாட்டை திருநீரு எங்க அப்பா மட்டும் மாளிகையில எந்த மாளிகையில பிறந்தாங்க. மாளிகையே போறதா சுடுகாட்டோட போகுது. அதனால பெருமைக்கு சொல்றதுதான். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்படி ஏற்படும் போது அகர கோபத்தை கொண்டு நான் சக்திக்கு சாபத்தளித்தேன். அம்மா சிவன் என்று பாராமல் என்ன மத்தவன் இறக்கி பேசிவிட்ட. நீயே பெருசுங்கிற நான் பெரிதா நீ பெரிதா என்று வாக்குவாதம் ஏற்பட்ட உடனே அழுத்தேன் சாபம். எப்படி தெரியுமா? என்னை எப்படி ஒரு ஆண்மகன் என்று பாராமல் எதிர்த்து பேசலையோ இன்று முதல் ஓராண்டு காலம் பூலோகம் சென்று மனபத்திரை காலியாக பிறந்து என்னை வந்து சேருன்னு சாபத்தை கொடுத்தேன். அவன் பண்ண வேலை ஒருவேளை காலம். ஆமா வனபத்ராக ஆலியா போய் ஆமா அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டான். ஆமா அவன் என்ன பதில் சாபம் கொடுத்தான்? அவன் என்ன பண்ண தெரியுமா? நான் இருக்க வரையிலும் உனக்கு சக்தி இருந்தது. சக்தி என்ன? ரத்தம் என்ற பொருள். சக்தின ரத்தம் என்ற பொருள். உன்னை விட்டு நான் விலகும் போது யாருக்கு நீ வரம் கொடுத்தாலும் பழிக்காத போகட்டும் சாபத்தை கொடுத்தா எனக்கு. கொஞ்சம் முடிவர்கள் எல்லாமே வந்தாங்க. பழிக்க ஓம் சத்தியா வெளியே கிட்ட சக்தி இல்லையே சிவன் இல்ல. ஆமா உடல்ல அதாவது சத்தியனுடைய நெற்றிக்கண்ண பிடிக்கணும் அவனுக்கு வைக்கும் போத. ஆமா உடல்ல சரிபாதி கொடுத்துட்டேன். அப்பா உனக்கு எப்படியா இருக்கு சக்தி? அப்படி அவ பிடிக்கிட்டு போயிட்டானே. அதனால அவ பண்ண நடந்ததை விடு நடப்பதை பேசுவோம். ஏனென்றால் இன்னொன்று அதாவது அவள் சத்தினால அக்னி வேள்விகள் ஒன்று வளைத்தி. சரி அந்த அக்னி வேள்வியிலே முகிலாசுரன் என்று
ஒரு அசோர பிறக்க வச்சுட்டான். கடைசி முறையாக அவன் வாங்கி வரணும் தெரியுமா? ஆணுக்காடு பிறந்தவன் தான் என்னை கொல்லணும் அப்படின்னு வரத்தை வாங்கிட்டான். ஆனா பெண் வயிற்றிலே பிறந்தவன் என்னை கொல்லக்கூடாது. நாசமா போச்சு போ. ஏமாச்சா ஏய்யா இப்படி பண்ண என்ன? எப்படி நாம வேணுமோ ஒரு நாள் பண்ணணுமே. யோ வாய முடியுது. நீ எப்படி அவளை அழிக்கிறது பின்ன? இங்க வா நம்ம தனியா பேசிக்கலாம். நீ சொல்லு மச்சான், நீ தான் அழிக்க போறீங்க. சொல்லி வைத்துரா, நாம் ஆடுற திருவிளையாடல் எத்தனையோ இருக்குது, எத்தனையோ உண்டு. ஆனா ஆணுக்கு ஆணுக்கு பிறந்தவன் தான் அவனை சொல்ல முடியும்னு வரத்தை வாங்கிட்டான். ஆமா. ஆனா நமக்கு பிறந்த பிள்ளைங்க அவன்ல நமக்கு 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆமா. அந்த 7 பிள்ளைங்கள்ல முத்து முனியப்பன் இந்த உலகத்துக்கு தெரியாத ஒரு ரகசியமா இருக்குது. ஓஹோ. அந்த முத்து முனியப்பனை இன்னைக்கு ஆணுக்கு பிறந்தவன். ஓ, அதாவது பத்மாசுரனை வடித்து வரும்போது அரி என்றால் நானு, ஆமா, சிவன் என்றால் நீ. உண்மை. அரிக்கு சிவனுக்கு பிறந்த அரிகர சொல்ற ஐயப்பன் அயனாரப்பன் இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ரைட்டுப்பா. முத்து முனியப்பன் நம்ம உலகத்துக்கு தெரியாது. இந்த மினியப்பன் எப்ப பிறந்தார் அப்படின்றால் பத்மாசுரனை அழிக்கும் போது பத்மாசுரனாகப்பட்டவன் மோகினி வடிவம். நீ மோகினியாக வந்த. அந்த மோகினி வடிவத்தை எடுத்து காட்டுன்னு நான் உன்னை கேட்டேன். அப்படி காட்டும் போது உன் மேல் அழகை பார்த்து மோகித்து இருவரும் ஒன்றாக சேர்ந்தோம். உன்னுடைய வீரி விந்தாகப்படுது வெளியேறி விட்டது. ஆமா. அதை எட்டு கையில பிடிச்சேன். அந்த வீரி விந்தாகப்படுது கீழே பல சிதறா விழுந்துச்சு. உழுந்தது 8 சிதறா விழுந்தது. ஆமா. 8 பேர் உருவாகி இருக்கிறாங்க. ஆமா. அந்த 8 பேத்துல ஓஹோ முந்தி பிறந்தவன் இந்த முத்து முனியப்பன். முத்து முனியப்பன் அவனை போய் இன்னைக்கு அழைச்சி வந்தா ஓஹோ பூசை இல்லாம தனியா இருக்கிறான். அவனை கொண்டு வந்து காணக்கூடிய தெரியாது இருக்குது. இன்னைக்கு நம்ம தெரியப்படுத்தணும். அதான் இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அக்னி ஏகத்தை மூட்டி அவனை அழைத்து கொண்டு வரணும். அவனை வந்து நாம கூப்பிடுறதுனா சும்மா சர்வசாதாரண போட சரி. நாம அவனுக்கு உண்டான மரியாதை கொடுத்து ஆமா முப்பல வர்க்கத்தோடு நாம வந்து மேல தாளத்தோட போகணும். சரி, ஆகட்டும். அப்படியே போவோம். அப்பா என்னப்பா என்ன பையன் தான் என்னப்பா பேசிக்கிறீங்க? இந்த அரிக்கும் சிவனுக்கு சேர்ந்த ஒரு பிள்ளை இருக்கிறான். இது எப்பப்பா நடந்துச்சு? நடந்துச்சு. அது எங்களுக்கு தெரியாதுப்பா. அது எங்களுக்கு விளக்கமா பிறகு சொல்றேன். சரி, முனியப்பனை கூப்பிட்டுருவோம். தம்பி பார்க்க போலாம். போலாம்.
குருவா